Hello all, welcome to my channel All Set Ready. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா 1.4 TDC டீசல் இன்ஜின் இந்த காரோட ஜென்ரல் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்டர் இந்த காரில் ரீசெண்டாக இப்போ 2000 கிலோமீட்டர் தான் முன்னாடி தான் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால அதை மட்டும் விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு வாங்கி வச்சிருக்க காம்பனன்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சூஸ் பண்ணுறது மொபைல் சூப்பர் 3000 இந்த இன்ஜின் ஆயில் தான். ஸோ இது ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்றதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காரோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.8 லிட்டர்ஸ். பட் நமக்கு இது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3.5 + 1 லிட்டர், ஸோ 4.5 லிட்டர்ஸாக வாங்கி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம எப்போவுமே ஓஎம் காம்பனன்ட்ஸ் கூட தான் நம்ம போடுவோம். ஸோ ஓஎம் காம்பனன்ட் போய் இந்த காரோட ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காருக்கு ஜென்ரலாக ஒரு லென்த்தி மாடல் இவ்வளோ பெருசு வரும். நம்ம மாட்டும் போது பிரிக்கும் போது நான் கரெக்டாக நான் பிரிக்கவே இல்லை, புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஃபில்டர் ஆஸ் யூஷுவல் சேம் ஓஎம் ஃபோர்ட் பார்ட்டு ஒரிஜினல் ஆயில் ஃபில்ட்ரு. அது கூட நம்ம எப்போவும் மாற்றுற ட்ரெயின் ப்ளக்கு, அந்த ட்ரெயின் ப்ளக்கு நம்ம புதுசாக மாற்றிடுவோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கான டூல்ஸும் பார்த்தீங்கன்னா 21 mm ஹெக் சாக்கெட்டு கீழே ட்ரெயின் போல்ட்டு கட்டுறதுக்கு, அதே மாதிரி ஆயில் ஃபில்டர் கட்டுறதுக்கு சேம் 27 mm சாக்கெட் தான். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லைவாக டெமோக்குள்ளே போகலாம். இப்போ இதான் நம்ம வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இன்ஜின் கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின் கேப்பை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் ஊற்றுவோம். ஏர் ஃபில்டர் கட்டுறது எல்லாமே அந்த இன்ஜின் கேப்பை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதில் ஏர் ஃபில்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஆயில் ஃபில்ட்ரு நம்ம அஸ்பேர்லேருந்து அதே மாதிரி தான் இருக்குது, இதுலேயும் ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூலண்ட் லெவல் பார்க்கும்போது மேக்ஸில் தான் இருக்குது. ஸோ கூலண்ட் லெவல் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் பார்க்கும்போது மேக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 3 கிளிப்பு இருக்கும். ஸோ இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, அந்த சைடில் கிளிப்பு உடஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்க்ரூ போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அதில் கிளிப்பு தான் இருக்கும், அதில் உடஞ்சதுனால ஸ்க்ரூ போட்டு வச்சது தான். இப்போ இதை கழட்டியாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் அப்படியே நம்ம தூக்கணுனாலே வந்துடும், ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு கழட்டணும். ஏர் ஃபில்ட்ரு கழட்டுறதுக்கு 3 ஸ்க்ரூ கழட்டணும். ஸோ 1 2 3. இந்த 3 ஸ்க்ரூவும் எந்த ஸ்க்ரூ டைப்புன்னு பார்த்தீங்கன்னா T20. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்க்ரூ காட்டுறேன். ஸோ இதுதான், இந்த ஹெட் அப்படி தான் இருக்கும், நார்மல் ஸ்க்ரூ மாதிரி இருக்கா. ஸோ T20 நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா கழட்டுற ஸ்க்ரூ எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரே மாதிரி பக்கத்தில் வச்சுவிட்டு அதில் கூட வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ லூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம அப்படியே எடுத்தோனாலே அந்த கவர் கலந்துக்கும். இந்த காரில் ரொம்ப ஈஸி மாற்றுறது ஆக்சுவலாக. ஸோ இதான் நம்ம ஏர் ஃபில்ட்ரு. ஜஸ்ட்டு அப்படியே தூக்க வேண்டியதான். இதோ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ சைடில் என்ன பண்ணுறோம், கீழே இன்ஜின் ஆயில் ட்ரெயின் கழட்டி விட்ருவோம். ஸோ அதுதான் ட்ரெயின் ப்ளக்கு. 21 mm சாக்கெட் வச்சு கழட்டி விட்னா அது பாட்டு கீழே சொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு மற்றெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 mm ஹெக் சாக்கெட்டு. அவ்வளோதான். இதை எடுத்து கீழே நார்மல் நெட்டு கழட்டுற மாதிரி கழட்ட வேண்டியதான். கீழே சொட்ட போதுன்ற போது என்ன பண்ணலாம், டக்குன்ட்டு இந்த ட்ரே அங்கே வச்சிட்டோம்னாக்கா கீழே ஆயில் ஊற்றாது. கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ட்ரே கீழே வச்சுட்டு ஓகே அப்படியே கையில் எடுத்தோன்னா ஆயில் கொட்டும். ப்ளக்கு புஞ்சா பிடிச்சிடலாம். விட்டேன், உள்ளே விழுந்துருச்சு. சரி எடுத்துக்கலாம்.
ஓகே, அப்படியே மேலே போவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆயில் ஃபில்டரை கழட்டிடுவோம். ஓகேங்களா, அதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பாரை போட்டுட்டு 27 mm சாக்கெட்டு, 27 mm ஹெக்ஸ் சாக்கெட்டு ஓகேங்களா போட்டுட்டு அங்கே இதான் ஆயில் ஃபில்ட்ரு ஓகேங்களா. ஜஸ்ட்டு அதில் வந்துட்டு 27 mm டேரெக்டாக போட்டு நார்மலாக கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா போதும். நார்மல் ஸ்க்ரூ கட்டுற மாதிரி தான், நார்மல் நெட்டு கட்டுற மாதிரி தான். லூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் கையிலே கழட்டிக்கலாம். இந்த ஓஸ் ஒன்று இடிக்குது, அதை லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு எடுத்துட்டோன்னா வெளில வந்துருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அந்த பழைய ஆயில் ஃபில்டரை முதல்ல கழட்டி தூக்கி போடுவோம். ஜஸ்ட் இப்படி இழுத்தோம்னாலே பிடிச்சிட்டு இழுத்திங்கனாலே வந்துடும். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இதில் பட்டன்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே இழுக்க வேண்டியதான். இழுத்திங்கன்னா வந்துருச்சு. அப்படியே கையோட தூக்கி போட்டுருவோம். அதேமாதிரி இந்த இது ஃபுல்லாக தொடச்சிடுவோம். பழைய ஆயிலோட இது எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டு இப்போ கிளியராக தொடச்சாச்சு. அதே மாதிரி இந்த ஆயில் ஃபில்டர் கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் பயங்கரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதையும் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு வாட்டி தொடச்சி விட்ருவோம். ஒரு விஷயம், துணி மட்டும் கொஞ்சம் நல்ல துணியாக பார்த்துங்க, ரொம்ப டர்ட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு பெட்டரான துணியாக பார்த்து போட்டுங்க. ஏன்னா இன்ஜின் காம்போனன்ட்ஸு அழுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் எடுத்தாச்சு. ரைட்டு, இப்போ ஏர் ஃபில்டரை கழட்டணும் தெரியுமா, அதை சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. எந்த அழுக்கும் இல்லாத மாதிரி கழட்டிட்டு நம்ம புது ஏர் ஃபில்டரை கையில் எடுப்போம். ஸோ பாக்ஸ் இன்னும் பிரிக்கல, பேக் அப்படியே தான் இருக்குது. நம்ம போடுறது எல்லாமே ஒரிஜினல் ஃபோர்டு தான். ஓகேங்களா, ஸோ பழசுக்கும் புதுசும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பழசை தூக்கி போட்டு புதுசாக கையோட மாட்டிடுவோம். இதை மாட்டுறது ரொம்ப ஈஸி. இந்த வண்டி பற்றி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு எடுத்த மாதிரியே அதே பொசிஷனில் வச்சா முடிஞ்சு, கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே கவர் எடுத்து மூடிடுவோம். இந்த கவர் மூடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளிப்பு இருக்கும் பின்னாடி, 1 2 3, அதுக்கு லாக் 1 2 3. அதை அப்படியே அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்னோமா அந்த T20 ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ நம்ம கழட்டணும்ல, T20 அந்த 3 ஸ்க்ரூ அப்படியே பிடிச்சி டைட் பண்ணிட வேண்டியதான். அதோட ஏர் ஃபில்டர் வேலை முடிஞ்சு. அதான் இப்போ ஏர் ஃபில்டர் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயில் ஃபில்டரை மாற்றிடுவோமா. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆயில் ஃபில்டர் எடுப்போம். இப்போ நம்ம பழைய ஆயில் ஃபில்டர் அதில் 16 ஓரிங் இருக்கும். அந்த பழைய ஓரிங்கு அப்படியே கழட்டிட வேண்டியதான். கையில் எடுத்தால் வராது. ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே இழுத்தோம்னாக்கா பழைய ஓரிங் அப்படியே கழட்டிட்டு இப்போ அப்படியே நம்ம புது ஆயில் ஃபில்டர் எடுப்போம். ஸோ புது ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதிலே ஓரிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் ஃபில்டரும் ஓரிங் ரெண்டுமே இருக்கும். இதுவும் ஒரிஜினல் ஃபோர்ட் ஃபேர் தான். அந்த ஓரிங் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து, ஸோ இது நம்ம ஆயில் ஃபில்ட்ரு ஓரிங்கு ஓகேவா. இப்போ அந்த ஓரிங் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த கேப்பில் மாட்டிடுவோம். ஸ்ட்ரெயிட் ஃபிட். இந்த ஓரிங் ஒன்றும் பெரியது இல்லைங்க, நம்ம நார்மல் ரப்பர் மேன் மாதிரி தான். ஸோ இது உள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பொசிஷனில் போய் உட்காந்துரும். ஆனால் சுருட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக நம்ம அந்த ஷேப் வைக்கணும். அது மட்டும் லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டாக வந்துடும். சேம் நம்ம நார்மல் ரப்பர் பேண்ட் மாட்டினா என்ன நடக்குமோ அதே தான், இது வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, இப்போ கரெக்டாக பொசிஷனில் உட்காந்துருச்சு. இப்போ அப்படியே ஆயில் ஃபில்டரை மாற்றிடுவோம். ஆயில் ஃபில்டர் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கீழே நீடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு உள் பக்கமும் இன்னொன்று வந்து மேல் பக்கமும் வரணும். கீழே அந்த டென்ஷனர் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆயில் ஃபில்டரை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடணும். ஸோ இப்போ அந்த ஆயில் ஃபில்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை தருதா, அந்த ஓட்டையில் வந்துட்டு நம்ம ஆயில் ஃபில்டரில் கீழே நீட்டிட்டு இருக்கு பாருங்கள், அது கரெக்டாக உட்கார மாதிரி பொசிஷன் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நமக்கு பொசிஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆயில் ஃபில்டர் எடுத்து நம்ம கேப் இருக்குல்ல, கேப்பில் ஜஸ்ட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த பொசிஷன், அந்த நீடிட்டு இருக்க பொசிஷன் கரெக்டாக அந்த இது அந்த ஓட்டை எங்கே இருக்கோ நமக்கு தெரியும் கரெக்டாக. அதுக்கிட்ட போகிற மாதிரி நேராக வச்சு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஆல்ரெடி லாக் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கும்போது கரெக்டாக அந்த நீட்டிட்டு இருக்கிறத வந்துட்டு கரெக்டாக அந்த உள்ள இருக்கிற ஓட்டைக்கிட்ட வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வைக்கும்போது கரெக்டாக போய் ஒரு இடத்துல சீட் ஆகும். அங்கே சீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், மேலே அந்த கேப் அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட்டு. ஓகே, ஸோ கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. ஹேண்ட் டைட் வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி 27 mm சாக்கெட்டை போட்டுட்டு டைட் பண்ண வேண்டியதான். இந்த டைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டைமில் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் டைட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது எவ்வளோ டைட் வைக்கணும்னு தெரில, நான் தப்பாக பண்ணுறோன்னு பயம் இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை. நார்மலாக நீங்கள் பண்ணுறபடி பண்ணாலே கரெக்டாக அதுவே நின்றும். ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாள் சுற்றினாலும் சுற்ற முடியல, அதோட ஸ்டாப்பு. ஓகே, ஸோ இப்போ ஏர் ஃபில்டர் முடிஞ்சு, ஆயில் ஃபில்டர் முடிஞ்சு. மேலே ஏதாவது ஆயில் லீக் இருந்துச்சுன்னா லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கீழே போய் பார்ப்போம், ஆயில் என்னாச்சு பார்ப்போம். ஸோ ஓகே, ஆயில் சொட்டுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பக்கெட்டை பழைய ஆயில் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கீழே ஆயில் எங்கே சொட்டியில் போகுது. ஸோ ஒரு பழைய துணி கீழே வச்சுட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு அந்த துணியை சுட்டிகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ட்ரெயின் ப்ளக் உள்ளே விழுந்துச்சுல்ல, அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். ரைட்டு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் ப்ளக் மாட்ட வேண்டியதான். ஸோ இது பழசு, இது புதுசு. பழசை கையோடு தூக்கி போட்டுருவோம், தேவையில்லை. இந்த பூஸ் எடுத்து அந்த நெட்டில் அப்படியே மாட்ட வேண்டியதான். ஸோ ஸ்ட்ரைட் ஃபிட்டு. ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது கீழே போய் மாட்டுவோம். ஸோ இது மாட்டுறது பார்த்தா கீழே ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அவ்வளோதான். ஹேண்ட் டைட் இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு அடுத்தது நம்ம சாக்கெட் எடுக்க வேண்டியதான். சாக்கெட் பார்த்திங்கன்னா அதே 21 mm ஹெக் சாக்கெட்டு டைட் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா சேம் தான். உங்களுக்கே தெரியும், பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே டைட் ஆகாது. அந்த டைட் வரைக்கும் வச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகாது. ஸோ அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த நெட் ஒரு 80% உள்ள போயிடுச்சுன்னா நெட் லீக் ஆகாது. பட் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ ஃபுல் டைட் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றி ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு, ட்ரெயின் ப்ளக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டியதான். ஸோ இன்ஜின் ஆயில் ஆஸ் யூஷுவல் மொபைல் சூப்பர் 3000 தான் நம்ம வாங்குவோம். அது ஏன்றதுக்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கா, செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அன்சீல்டு பேக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆயில் ரெடி. இப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபனல் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் கூட ஆயில் வேஸ்ட் ஆகாது. மெயினாக ஊற்றும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுமையாக ஊற்றணும். ஃபுல் ஸ்பீடில் ஊற்றிடாதீங்க. ஒரே ஸ்பீடில் ஸ்லோவாக ஊற்றுங்க. அப்போ தான் அழகாக போய் செட்டில் ஆகும் கீழே.
ரைட்டு, இப்போ 3.5 லிட்டர் ஊற்றியாச்சு. இன்னொரு 300 ml ஊற்றணும். ஸோ நம்மள்ட்ட இருக்க அந்த 1 லிட்டர் பேக்கையும் பிரித்து 300 ml பார்த்து ஊற்றணும். கொஞ்சம் டிப்ஸ்டிக்கை ஒரு வாட்டி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு அளவு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ இன்னும் கொஞ்சம் போகும், அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ டிப்ஸ்டிக்கு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டு, கரெக்டாக இருக்குது. ஸோ மேக்ஸ் லெவல் வரைக்கும் கரெக்டாக ஊற்றிருக்கோம். ஸோ ஆயிலும் முடிஞ்சு. அப்படியே ஃபனலை தூக்கிட்டு ஆயில் கேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட்டு, இது முடிஞ்சு. அடுத்தது இன்ஜின் மேலேருந்து கழட்ட அந்த கேப்பு. அந்த இன்ஜின் கேப் அது பார்த்தா 3 கிளிப்பு. ஸோ 1 2 3, அது 1 உடஞ்சிருக்குது. ஸோ 2 கிளிப்பு, ஒரு ஸ்க்ரூ போடணும் நம்ம. ஜஸ்ட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே போயிடும். 3 அதான் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரூ, கழட்டின ஸ்க்ரூ அப்படியே மாட்ட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? இதோட இந்த காரோட ஜென்ரல் சர்வீஸ் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த காரில் எந்த பிரச்சனையும் ஜம்முன்னு ஃப்ரீயாக ஓட்டிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.